ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரம் சீசன் 2ல் எபிசோட் 9 அண்ட் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த 2 எபிசோடை பார்த்துட்டோம்னா இந்த சீசன் ஓவர். அடுத்தது தேர்ட் சீசனை ஆரம்பிச்சிடலாம். இல்லை வேறு ஏதாவது சீரீஸாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு தேர்ட் சீசனை பார்த்துடலாம். நம்ம இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே 8th எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா சீசன் 1 நம்ம சேனலில் இருக்குது. சீசன் 2ல் 8 எபிசோட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோடை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோடை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடலாம். 9வது எபிசோடோட ஆரம்பத்திலே நம்மளுக்கு ஒரு ரீகேப் மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் விக்டரும் ஹீரோயினும் விக்டர் வரைஞ்சி வச்ச டிராயிங்களை எடுத்து பார்க்குறக்கு போயிருப்பாங்க. ஏன்னா விக்டரோட அம்மாவுக்கு இங்கேருந்து தப்பிக்கிற வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் சொல்லியிருப்பான் ஹீரோயின் கிட்ட. அதே மாதிரி விக்டரும் போய் அந்த டிராயிங்களை எடுத்து வச்சு பார்க்கும்போது விக்டர் என்ன சொல்லுவான்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு டவர் சொன்னாங்க, அதாவது காட்டுக்குள்ளே ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்குது, அந்த டவருக்கு போனால் இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட விக்டர் சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷெரீஃபை காட்டுறாங்க. ஷெரீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் கத்திகிட்டே ஓடி வந்தான் பார்த்தீங்களா, கையெல்லாம் ரத்தமாக கடைசி எபிசோடில். அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெரீஃபை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். இப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஷெரீஃபும் போய் பார்க்குறாரு. அங்கே வந்து ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்க. அதாவது மாஸ்டர் கொன்னா எப்படி இறந்து கிடப்பாங்களோ அதே மாதிரி அந்த லேடி இறந்து கிடக்குறாங்க. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த நபர், இல்லை என்கிட்ட என்ன சொன்னான்னா, கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து படுத்து தூங்கினா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து பார்க்கும்போது இவன் வந்து தூக்கத்தில் பேசிகிட்டு இருந்தா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் எந்திரிக்கவே இல்லை. அதே சமயம் தூக்கத்திலே திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருந்தா. நானும் இவன் சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தேன். அதே சமயம் எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படி எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகி உடம்புக்குள்ளே இருந்துட்டு ஏதோ ஒன்று வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஷெரீஃபும் டெப்யூட்டி ஷெரீஃபும் 2 பேருமே அந்த பாடியை பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஷெரீஃப் என்ன கேட்குறாருன்னா, திடீர்னுட்டு சரி ஓகே, அந்த லேடி வந்து திரும்ப திரும்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன, உன்னோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்றானா, இல்லை என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். நம்ம ஷெரீஃப் வந்து போய் கேட்குறாரு, இங்கே பாரு, இப்போ வந்து நீ தைரியமாக இருக்கணும், நீ என்ன சொன்னேன்னு சொன்னாதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள அலர்ட் பண்ண முடியும், நீ சொல்லு அப்படின்னு மாதிரி கொஞ்சம் தைரியம் கொடுத்து பேசுனதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, யாருமே என்னை தொட முடியாது அண்ட் யாருமே என்னை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற யாருமே ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இவ தூக்கத்தில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிடுறான். இப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஷெரீஃபை அங்கேயே ஷாக் ஆகி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அப்படி எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டவுனில் நம்ம ஷெரீஃப் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன் கிட்ட வரும்போது ஈத்தன் என்ன கேட்குறான்னா, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு மாதிரி ஈத்தன் கேட்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போக முடியுமா, வீட்டுக்கு போய் உன்னோட அக்காவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஈத்தனை அங்கேருந்து அனுப்ப பார்க்குறாரு. அதே சமயம் நம்ம அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஈத்தனை கூப்பிட்டு நம்ம அம்மா கிளம்பிடுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா டெப்யூட்டி ஷெரீஃப் கிட்ட, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுறன்னா, நீ வந்து டவுனில் இரு, டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நீ வந்து அவங்கள பார்த்துக்கோ. அதே சமயம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து காலனி ஹவுஸ் போகிறேன், காலனி ஹவுஸ் போய் எல்லாத்தையுமே அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜூலி என்ன கேட்குறான்னா, என்னாச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அது சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப்னு சொல்கிறாரு. அப்படி ஜூலி வந்து சொல்கிறா, அதாவது நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிருப்பார்ல, இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் வெளியே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறத நம்ம ஜூலி சொல்கிறா. என்னோட அப்பா வந்து ஆர்விக்கு போயிருக்காரு, அவருக்கு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்ம ஜூலி வந்து இந்த மாதிரி சொன்னதோடனே இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் எங்கே கட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த மொட்டைங்கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மொட்டையை சொல்ல ஆரம்பிக்கிறான், இல்லை இது வந்து நம்ம பிளானில் ஒரு பகுதி, நம்ம இவ்வளோ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, இதெல்லாம் நம்ம பிளான்லேயே இல்லை, நம்ம போட்ட பிளான் வேறு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி மொட்டைங்கிட்ட கேட்கும்போது மொட்டையை சொல்ல ஆரம்பிச்சிட்றான். அதாவது இவன் ஹாஸ்பிட்டலில் ஒளிஞ்சு நின்று பார்த்துருப்பானல, இந்த மாஸ்டரை எடுத்துகிட்டு வந்தது, அதை சொல்கிறான். இங்கே பாரு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் வச்சுருக்காங்க, அந்த மாஸ்டரை வந்து எடுத்துகிட்டு வரதை நான் கண்ணால் பார்த்து ஒளிஞ்சு நின்றுட்டு இவங்க ஏதோ பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாமல் அப்படின்னு மாதிரி இந்த மொட்டையை சொல்லும்போது நம்ம ஹீரோவாக கேட்குறாரு, என்னாச்சு, மாஸ்டர் உண்மையாகவே வச்சுருந்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா,
அது மாஸ்டர் இருந்தது, நம்ம ஷெரீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஒன்றத்தை கொன்னாரு, அதுதான் எங்ககிட்ட இருந்தது, அதை நாங்கள் எரிக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி இருந்துட்டு போட்டோம், ஆனால் இது நம்ம பிளான்லேயே இல்லை, நம்ம போட்ட பிளான் வேறு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பெரியம்மாவை கழட்டி வர்றதுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது இந்த மொட்டையும் தடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணுற, இது நம்ம பிளானில் ஒன்று தான், இவளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க, இவங்க போட்ட ரூல்ஸை இவங்களே மீறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையும் சொல்லும்போது நம்ம பெரியம்மாவா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவும் மறுபடியும் சொல்கிறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ கழட்டியோட போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொட்டையை நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறதானே அவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்துட்டு எந்திரிச்சதானே, இங்கே பாரு நான் கழட்டியோட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது இந்த மொட்டையை கத்தி எடுத்துடுறான். எப்படி நீ கழட்டி விட்றான்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்ததோடனே அந்த இடத்துக்கு ஒரு கன் சவுண்ட் ஒன்று கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஷெரீஃப் அங்கே வந்துட்டாரு. நம்ம ஷெரீஃப் வந்து கன் பாயிண்டில் இந்த மொட்டையனை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த மொட்டை என்ன சொல்கிறாரு, நீ என்னை சுற்றுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக உன்னை சுற்றுவேன், அந்த கத்தியை கீழே போடு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப்னு சொல்கிறாரு. நம்ம ஷெரீஃப் இப்படி சொன்னதோடனே மொட்டையும் பார்க்குறான். சரி வேறு வழி இல்லாததுனால அந்த கத்தியை கீழே போட்டுடுறான். அந்த கத்தியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெரீஃப் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இப்போ போய் அவுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே சமயம் நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, சூரியன் மறைய இருக்குது, அதுக்குள்ளே நம்ம டவுனுக்கு போகணும், காரோட சாவி எங்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்கும்போது இந்த மொட்டைங்கிட்ட தான் அந்த காரோட சாவி இருந்திருக்கும். அந்த சாவியை வந்து இதுதான் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையை எடுத்து காட்டுறான் கையில். அதை கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லும்போது கரெக்டாக தூக்கி அந்த காட்டுக்குள்ளே வீசிடுறான். எல்லாருமே பார்த்துட்டு இதே என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபேஸ் ரியாக்ஷனும் இருக்குது. ஏன்னா சூரியன் கொஞ்ச நேரத்தில் மறைய போகுது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயாகணும். ஆனால் இந்த மொட்டையை சாவியை தூக்கி வீசுனால இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டைட்டில் போட்டு இந்த எபிசோடானது ஆரம்பிக்குது. அடுத்த சீன் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஈத்தன் கேட்குறான், அப்பா வரலையே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஜூலி என்ன சொல்கிறான்னா, அப்பா கண்டிப்பாக வந்துடுவார், ஷெரீஃப் போயிருக்காரு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்பாவை பத்திரமா கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்கிறா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு அடுத்த சீனை எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃபோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரா வரா, பின்னாடியே வந்து நம்ம டெப்டி ஷெரீஃபும் வராரு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சாராவுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் சாராவை சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஷெரீஃபோட ஆஃபீஸுக்கு சாராவை கூப்பிட்டு வந்திருப்பார்ல. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சாரா சொல்கிறா, ரொம்ப நன்றி என்னை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இதெல்லாம் நான் உனக்காக பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சாரா பேச ஆரம்பிக்கிறா. காட்டுக்குள்ளே நடந்ததெல்லாம் உனக்கு ஷெரீஃப் சொன்னாரா? நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போயிருக்கும்போது எங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான நிகழ்வுகள் நடந்துச்சு. அதாவது நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தோம், கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு. இந்த காடு என்ன யோசிக்குதுன்னா, நம்ம பயத்தை வந்து தீனியாக எடுத்துக்குது போல் தெரியுது இந்த மாஸ்டரை வச்சு. ஏன்னா நிறையா இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு, நம்மளோட பர்சனல் லைஃப்லேயே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதாவது இந்த காட்டில் இருக்கிற இந்த மாஸ்டர்ஸை வச்சு நம்மளோட பயம்தான் இந்த காட்டுக்கு தீனியாக இருக்கும் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம சாரா வந்து நிறையா விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறா நம்ம ஷெரீஃப் கிட்ட. இவளுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா நம்ம டெப்டி ஷெரீஃப் கிட்ட. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாரா ஜன்னல் ஓரமாக போய் நின்றுட்டு வெளியே பார்க்குறா. அப்படி வெளியே பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கேமராவை வெளியே எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த டவுனை சுற்றி போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த ஃபாரஸ்ட் வழியாக. அதே சமயம் அந்த பூச்சிகளோட சவுண்டோட அந்த பூச்சிகளும் பறந்து போகுது கேமராவோட. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு அந்த கேமரா எங்கே போகுதுன்னா கரெக்டாக காலனி ஹவுஸ் போகுது. காலனி ஹவுஸ் போனதுன்னா காலனி ஹவுஸ்குள்ளே காட்டுறாங்க. காலனி ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வைஃப் இழந்து அந்த நபர் நின்றுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, இங்கே பாருங்கள் என்னோட வைஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்திமா கேட்குறா, எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த நபர் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட உடம்பு கிழிச்சிட்டு ஏதோ ஒன்று வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்துட்டு அவனுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. முக்கியமாக பாத்திமாவும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்தும்போது நம்ம பாத்திமா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் இப்போதைக்கு யாருமே தூங்க வேண்டாம், தூங்காமல் இருந்தோம்னா நம்ம பத்திரமா இருக்கலாம், யாருமே தூங்காதீங்க, எல்லாரும் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போது ஒரு கேள்வியானது வருது. சரி ஒரு நாள் தூங்காமல் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ நாள் தூங்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு பாத்திமா என்ன சொல்கிறான்னா, அதுக்கு தான் ஷெரீஃபும் நம்ம பெரியம்மாவும் இருக்காங்க, அவங்க 2 பேருமே பார்த்துப்பாங்க இந்த பிரச்சனையே அப்படின்ற மாதிரி நம்ம பாத்திமாவும் சொல்கிறா. இதை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஆர்வியை தான் காட்டுறாங்க. ஆர்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்விக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆர்விக்குள்ளே வந்து செட்டில் ஆனதானே இந்த ஸ்டோனையும் மாட்டிட்டாங்க, பாதுகாப்பு ஸ்டோனையும் மாட்டிட்டு எல்லாருமே நின்றுட்டு நம்ம ஷெரீஃப் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மொட்டையும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்தோன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு நம்ம போட்ட பிளான் என்ன, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவங்க நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்கன்ட்டு,
இப்போ வந்து ஷெரீஃப் வந்து புதுசாக ஒரு கதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு தூங்கக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது, இவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி இந்த மொட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போதைக்கு நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்படி இருந்தீங்கன்னா உன்னோட குடும்பத்தை நீ இழக்க வேண்டியது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கோவம் வந்ததுன்னா நம்ம மொட்டையனோட சட்டை பிடிச்சிட்றாப்புல. உடனே நம்ம ஷெரீஃப் வந்துடுறாரு. டே சண்டை போடாதீங்கடா இருங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மொட்டையனுக்கு ஹேண்ட் கப் போட்டு விட்டுறாரு. 2 கையில் ஹேண்ட் கப் போட்டுவிட்டு உட்கார்றா அப்படின்னு மாதிரி சொல்லி உட்கார வச்சிடறாரு. ஆனால் மொட்டையும் விட மாட்டேங்கிறான், திரும்பவும் பேசிகிட்டே இருக்கிறான். அப்போ நம்ம ஷெரீஃப் வந்துடுறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன வேணுமா, நாங்களாம் பொய் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த இடத்துக்கு வந்து என்னோட மனைவி இறந்துட்டேன், அதே மாதிரி என்னோட நண்பனும் என்னோட கையிலே இறந்து போயிட்டான். இப்படி இருக்கும்போது நாங்களாம் பொய் சொல்கிற மாதிரி உனக்கு தெரியுதா, எங்களை பார்த்து எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இது நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை காட்டிட்டு அடுத்த சீனை நம்மளுக்கு எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம அம்மாவோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து இந்த குடிகாரனும் நம்ம ஹீரோயினும் 2 பேருமே விக்டர் வரைஞ்சி வச்சு அந்த டிராயிங் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி விக்டர் வரைஞ்சி வச்சு டிராயிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குடிகாரன் என்ன கேட்குறான்னா, என்ன சொல்கிறீங்க, நம்பவே முடியல, அதாவது தன்னோட தங்கச்சியை மறந்துட்டானா, யார் இவன், எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டருக்கு அந்த டிராயிங்கை பார்க்கும்போது தான் தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதே ஞாபகம் வந்தது, எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இவனாக இருந்துட்டு நம்பவே முடியல, என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் இந்த குடிகாரன். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து எல்லா டிராயிங்கையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிராயிங்கை மட்டும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா குடிகாரங்கிட்ட, நீ ரொம்பவே வியர்டாக ஒன்று பார்க்கணுன்னு நினச்சின்னா இங்கே வா, இந்த டிராயிங்கை பாரு அப்படின்ற மாதிரி கூடும்போது இந்த குடிகாரனும் வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோயின் பக்கத்தில். அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு டிராயிங் இருக்குது. என்னென்னா ஒரு டவரோட டிராயிங்கு. இந்த டவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டரோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளாம் இந்த டவுனை விட்டு தப்பிக்கணும்னா அதுக்கு இந்த டவரில் லாக் ஆகிருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும், அவங்கள விடுவிச்சாதான் நம்ம இந்த டவுன்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விக்டரோட அம்மா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே டவரை வந்து பார்த்திங்கன்னா நான் டவுனுக்கு வந்து ஆரம்பத்தில் என்னோட கனவுல வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்படி பேசிகிட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீனை எங்கே கட்டுறாங்கன்னா ஆர்வியை தான் கட்டுறாங்க. ஆர்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க. அப்படி நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாஸ்டர் உடம்புலேருந்து எடுத்தாங்கள்ல அந்த பிளட்டை வந்து இவர் வச்சிருக்கிற கன்னோட புல்லட்டில் வந்து ஒரு சொட்டாக விட்டுட்டுருக்கிறாரு. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரோட பிளட்டு, இந்த பிளட்டை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறாரு, இது உங்களோட பிளட்டாக, இந்த பிளட்டை எப்படி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கொன்னுச்சு, நீங்கள் எப்படி மாஸ்டர் கொன்னீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா நம்ம இங்கேருந்து நடந்தே டவுனுக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. அதே சமயம் நம்ம டானா, அதாவது நம்ம பெரியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, கிளாஸ் கிட்ட நின்றுட்டு வெளியே மாஸ்டர் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு மாஸ்டரையும் காணோம். நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த கன்னை அவங்ககிட்ட கொடு, அந்த மொட்டைங்கிட்ட, அந்த மொட்டையினே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் அந்த மாஸ்டரை சுட்டுட்டு அந்த மாஸ்டர் சாகுதா இல்லையான்னு பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா அவனே அங்கே சாகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு நம்பிக்கை வரும், இல்லைன்னா இவன் நம்மளை நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி பெரியம்மா சொல்லும்போது ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் கரெக்டு, அவங்ககிட்டயே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன்னை வந்து லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம மொட்டைங்கிட்ட நீட்டுறாரு. அதே சமயம் இந்த மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு போட்டு எல்லா மாஸ்டருமே வந்து நம்ம ஆர்வி கிட்ட வர ஆரம்பிச்சிருது. சுற்றி மாஸ்டர் வந்து நடந்து வந்துட்டு இருக்குது. ஆர்வியை சுற்றி 2 பக்கமுமே 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும், இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, முன்னாடியும் பின்னாடியும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா, கன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. இந்தா நீயே ட்ரை பண்ண அப்படின்னு மாதிரி கொடுக்கும்போது இந்த மொட்டையும் பார்க்குறான், பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு, இன்னும் பாரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அந்த மாஸ்டர் அதுக்குள்ளே நம்ம வண்டிக்கிட்ட வந்துடும், நீ மேலே போய் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த மொட்டையன் தன்னோட கையில் போட்டிருக்க ஹேண்ட் கப்பை பார்க்குறான். பார்த்துட்டு இது இருந்தால் எப்படி சுட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃபும் சரி இரு நான் கழட்டி விட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கழட்டி விட போகிறாரு. அப்போ நம்ம பெரியம்மா வந்து நம்ம ஷெரீஃபை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்டு எந்த ஒரு மாஸ்டரும் நம்ம பக்கத்தில் வரல, எல்லாமே தூரத்துலேயே நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஷெரீஃப் வந்து ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அதே தான் சொல்கிறாரு, இங்கேயும் அதே மாதிரி தான், எல்லாமே ஒரே பக்கம் ஒரே இடத்துல நின்றுச்சு, எதுவுமே இந்த வண்டி பக்கத்தில் வரல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு மியூசிக் கேட்குமா. இந்த மியூசிக் ஆனது கேட்டதோடனே எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பயப்பட்டு எங்கடா இருந்து இந்த மியூசிக் வருது அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது ஆர்விக்குள்ள மற்றவங்களோட ஹெல்ப் கேட்கறதுக்கு வச்சிருக்கிற ஒரு ரேடியோ டிவைஸ்ல இருந்து தான் இந்த மியூசிக் ஆனது வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஷாக் ஆகிறத நம்மளுக்கு காட்டிட்டு இதை அப்படியே முடிக்கிறாங்க இந்த சீனை.
அடுத்த சீனே நம்மளுக்கு நம்ம ஷெரீஃபோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. ஷெரீஃபோட ஆஃபீஸில் வந்து நம்ம ஷெரீஃப் கிட்ட நம்ம சாரா பேசிகிட்டு இருக்கிறா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, அவளோட அப்பாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறா. பேசிட்டு சாரி கேட்குற மாதிரி கேட்டுக்கிறா நம்ம டெப்டி ஷெரீஃப் கிட்ட. ஆனால் நம்ம டெப்டி ஷெரீஃபுக்கு இது எதுவுமே பிடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம சாரா கேட்க மாட்டேங்கிறா. இல்லை நான் சொல்கிறேன், இங்கே நடக்கிறது தான் சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே அவங்க தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம டெப்டி ஷெரீஃப் கோவம் வந்துடுது. இங்கே பாரு, என்னோடய அப்பாவை பற்றி நீ திரும்பவும் பேசாத, நீ என்னோடய அப்பாவை கொலை பண்ணியிருக்க, நீ ஒரு கொலைகாரி. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போக வேண்டியவ, ஆனால் ஷெரீஃப் இருக்கிறனால தான் நீ அந்த பாக்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிற, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் ரொம்பவே கோவமாக பேசிடுறாரு. இப்படி பேசுனோடனே நம்ம சாரா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நீ மட்டும்தான் இழந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காத, நான் உன்னை விடவே நிறைய இழந்திருக்கேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. இங்கே பாரு எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பிரதமே இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தனிமரமாக நிற்கிறேன், யாருமே என்னை அக்செப்ட் பண்ணல, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க. இப்போ யார்கிட்ட நான் பேசுறது, நான் சாகணும்னு நினச்சாலும் கூட என்னால் சாக முடியல. இப்போ உனக்கு இப்போ என்ன வேணும், நான் பண்ணிருந்தா உனக்கு பெரிய தப்பாக இருக்கா அப்படின்னு மாதிரி பேசும்போது நம்ம டெப்டி ஷெரீஃப் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்ப காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. இந்த வைஃபை இழந்திருப்பான் பார்த்தீங்களா நபர் ஃபாகி அப்படின்ட்டு, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெல் அடிக்கிறான். அந்த காலனி ஹவுஸில் இருக்கிற பெல்லை எல்லாருமே முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும்தான் அந்த பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து அடிச்சிட்டு இருக்கிறான். யாருமே தூங்காதீங்க, எல்லாருமே எந்திரிங்க, தூங்கினீங்கன்னா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு என்னாச்சு, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. இவனா அந்த பெல்லை அடிச்சுட்டு, இங்கே பாருங்கள் டாலிஸ்மேன் கல் வந்து உங்களை பாதுகாக்காது, நீங்கள் எல்லாருமே முழிச்சிட்டு இருந்தால் தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும், நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம் கொஞ்சம் நாளில் அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃபோட பையனை வந்து தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி பேச ஆரம்பிப்பானு. அப்பா நம்ம பாத்திமா வந்து சமாதானப்படுத்துகிறா. இங்கே பாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், ஒன்றும் நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவன் வந்து அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாகறான். திரும்பவும் நம்மளுக்கு ஆர்வியை தான் காட்டுறாங்க. ஆர்வியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த மியூசிக் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒரு ரேடியோ டிவைஸ்லேருந்து தான் வந்திருக்கும். அந்த ரேடியோ டிவைஸை எல்லாருமே அக்கா கழட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த மியூசிக் வந்து நிற்காமல் வந்துட்டே தான் இருக்குது. இப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுறாருன்னா உடனே வெளியே போக பார்க்குறாரு. அப்போ நம்ம பெரியம்மா கேட்குறாங்க, ஷெரீஃப் எங்கே போகிற, எதுக்காக வெளியே போகிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த மியூசிக்கு நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கும்போது இந்த மியூசிக்கானது வந்து நின்றுந்தோடனே ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த புல்லட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வெளியே போக பார்க்கும்போது அந்த மியூசிக்கானது திடீர்னு நின்றுது. நின்னதோடனே அவங்க ஆர்வியில் இருக்கிற லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகி எரிய ஆரம்பிச்சிருது. இப்படி ஆஃப் ஆகி எரிய ஆரம்பித்ததோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ ஆர்வி கீழேருந்து ஒரு சவுண்டானது வருது. டப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டானது வரும்போது எல்லாருமே பயப்பட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வர இடத்துக்கு எல்லாருமே சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம ஷெரீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எல்லாருமே நின்றுட்டு பயப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மட்டும் என்ன பண்ணுறான்னா திடீர்னுட்டு கையில் ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு கிளாஸ் உடைச்சிட்டு வெளியே போயிடுவானா, அதுவும் ஆர்வியை விட்டு. இப்படி கிளாஸ் உடைச்சிட்டு வெளியே போனதானே எல்லாருமே பார்க்குறாங்கிட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எல்லாருமே ஷெரீஃப் வந்து வெளியே போக சொல்கிறாரு. நம்ம பெரியம்மாவையும் ஹீரோவையும் எல்லாருமே வெளியே போகிறாங்க. அதே சமயம் நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு அந்த மாஸ்டர் எல்லாம் சுட்டுட்டு இருக்கிறாரு. வெளியே நின்றுட்டு இருக்கிற மாஸ்டர் எல்லாம், அந்த மாஸ்டர் இவங்க எல்லாருமே வெளியே ஓடுந்தோடனே இவங்க பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருது. இப்படி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நம்ம பெரியம்மாவும் ஹீரோவும் வேனில் ஏறிட்டாங்க. நம்ம ஷெரீஃப் மட்டும்தான் பேலன்ஸு. நம்ம ஷெரீஃப் வந்து இன்னும் அந்த ஆர்வியில் தான் இருக்கிறாரு. கன் எடுத்து சுட்டுட்டு இருக்கும்போது ஆர்விக்குள்ளே இருந்துட்டு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, பாய்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டதோடனே நம்ம ஷெரீஃபும் வந்து திரும்பி பார்க்குறாரு. என்னது இது ஃபெமிலியர் வாய்ஸாக இருக்குது அப்படின்னு மாதிரி திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம ஷெரீஃபோட ஒய்ஃப் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஷெரீஃப் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாரு ஆர்வியில் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு திரும்பவும் வர்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மான்ஸ்டரோட சவுண்டு கேட்டுருது. இப்படி கேட்டதோடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. டைவெர்ட் ஆகாமல் மறுபடியும் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிடறாரு மான்ஸ்டரை. அப்படி சுட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த வேனில் போய் ஏறிக்கிறாரு. இவங்க 3 பேருமே வேனில் ஏறிக்கிறாங்க. ஆனால் இந்த மொட்டையை மட்டும் என்ன பண்ணுறான்னா இவங்க கூட போகாமல் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அப்படி போக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தூரம் போகிறான். அப்போ ஒரு சில பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவனை திரும்பவும் துரத்த ஆரம்பிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடியே அந்த மாஸ்டரோட உடம்புல இருந்தது பார்த்தீங்களா, அந்த பூச்சிகள் வந்து இவனை துரத்த ஆரம்பிக்குது. இவனும் ஓட ஆரம்பிக்கிறான்.
அந்த பூச்சிகள் வந்து நிறையா வருது. நிறையா வந்து இவனோட உடம்புல ஏற ஆரம்பிக்குது. இவனும் கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பூச்சிக்கு ஏற ஆரம்பிச்சதோடனே இவனும் கத்துறான், எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் அந்த பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட வாய்க்குள்ளே போகிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்படி காட்டிட்டு இந்த சீனை இப்படியே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா நம்மளுக்கு காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் வந்து நம்ம எல்ஜின் பையனும் ஒரு பாட்டியும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சொட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்திமா வர்றா. வந்து பார்த்துட்டு என்ன ஓகேவா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, எனக்கு வந்து பாட்டி வந்து சொட்ரு பின்னுறது எப்படின்றது கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அதான் கற்றுட்டுருக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த எல்ஜின் பையன் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாத்திமாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு வண்டியானது இந்த காலனி ஹவுஸை நோக்கி வர்ற மாதிரியும் அந்த வெளிச்சமானது இந்த காலனி ஹவுஸோட விண்டோவில் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை வந்து காட்டிட்டு எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம நர்ஸை தான் கட்டுறாங்க. நர்ஸுக்கு வந்து நம்ம டாக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா மூஞ்சி கைகால் எல்லாத்தையுமே தண்ணி வச்சு தொடச்சி விட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிருப்பாங்க. அதே சமயம் இந்த நர்ஸோட கண்ணுக்கு திரும்பவும் அந்த பூச்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. விண்டோ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே வர்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி காட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸோட உடம்புலையும் அந்த பூச்சிகள் ஏறுற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே இந்த நர்ஸ் துடிக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம டாக்டர் வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த நர்ஸு மட்டும் துடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஆடிட்டே ஒரு மாதிரி துடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி துடிச்சிட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ரொம்பவே சத்தம் போட்டு இந்த நர்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை காட்டிட்டு கீழே காட்டுறாங்க. திரும்பவும் கீழே காலனி ஹவுஸில் நம்ம ஷெரீஃபு அப்புறம் பெரியம்மா நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலனி ஹவுஸில் இருக்கிறவங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கும்போது நம்ம ஷெரீஃபும் பெரியம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனை நாங்கள் கூடி சீக்கிரமே சால்வ் பண்ணிடுவோம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வெளியே போக சண்டை போட்டுக்கிறாரு கன்மேனோட. எப்பவுமே கன்மேன் ஒருத்தங்க நின்றுட்டு இருப்பாங்கல்ல, யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட, அவங்ககிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிறாரு. நான் உடனே வெளியே போகணும், நான் என் ஃபேமிலியை போய் பார்த்தாகணும் அப்படின்னு மாதிரி சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் வராரு. இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ அந்த கதவை திறந்தீங்கன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டேஞ்சரில் மாட்டிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறாரு. நான் வந்து என் ஃபேமிலியை பார்த்தே ஆகணும், நான் கதவை திறந்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் வந்து கன் எடுத்துறாரு. கொஞ்சம் நீ பின்னாடி போறியா, இந்த கதவை திறக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது நர்ஸானது ரொம்ப சத்தம் போட்டு கத்துற சவுண்டு கேட்டதோடனே நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா உடனே மாடிக்கு போகிறாரு. அதே சமயம் இந்த கன்மேன் கிட்ட யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாரு. மேலே போய் பார்க்கும்போது இந்த நர்ஸானவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம டாக்டர் வந்து நர்ஸை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஷெரீஃப் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது நம்ம நர்ஸோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் மாறி அவங்க அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவு இல்லாமல் அப்படியே படுக்கிறாங்க. இதை நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டுனதோடனே நம்ம டாக்டர் அழுக ஆரம்பித்து ஒரு ஓரத்தில் போனதோடனே நம்ம ஷெரீஃப் வந்து சமாதானப்படுத்துறாரு. இங்கே பாரு எனக்கு தெரியும் அவனோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு, ஆனால் அது இப்போ முக்கியம் இல்லை, இப்போ அவளுக்கு தேவை ஒரு டாக்டரு, நீ டாக்டர் தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் சுயநினைவு இல்லாமல் தான் இருக்கா, மற்றபடி இறந்தெல்லாம் போகல, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. நீ நினச்சின்னா அவளை காப்பாற்ற முடியும், நீ முதல்ல அதை பாரு அப்படின்னு மாதிரி ஷெரீஃப் வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃபோட பையன் வந்துடுறான். வந்துட்டு டேட் நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வரீங்களா அப்படின்னு மாதிரி கூப்பிடும்போது இப்போ அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம டாக்டருக்கு நம்ம ஷெரீஃபு. அப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃபோட பையன் கூப்பிட்றான், இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு மாதிரி. ஷெரீஃபு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இங்கே இருக்கிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் முதல்ல என்னென்னு பாரு அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃபை நம்ம பெரியம்மா போக சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஷெரீஃபும் போகிறாரு. அங்கே வந்து எல்ஜின் போய் உட்காந்துட்டுக்கிறான். அப்படி உட்காந்துருக்கும்போது இங்கே பாருங்கள், நான் இந்த டவுனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. முக்கியமாக ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான், அதாவது ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த பையன் திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெமிலியராக இருக்குது. இங்கே நடக்கிறதும் நான் அந்த கனவுல பார்த்ததும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திமா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, அப்புறம் இங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறது அப்படின்னு மாதிரி இந்த எல்ஜின் பையன் சொல்லும்போது அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து ஷாக் ஆயிடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பாத்திமா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது யாருமே ஷெரீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பாத்திமாவும் யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டா, பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டி வந்து பேச்சு வழக்கில் அப்படியே வளரி இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஷெரீஃபுக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி 2 பேர்த்தையுமே பார்க்குறாரு, ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த எல்ஜின் பையன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சாரியை கேட்டு இவன் திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கனவுல.
அந்த கனவுல எனக்கு திரும்ப திரும்ப அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தான். அதாவது ஒரு ரைம் மாதிரி இருந்தது அது. என்னன்னா, யாருமே என்னை தொட முடியாது, யாருமே என்ன டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரைம் மாதிரி அவன் வந்து அதை சொல்லிட்டு இருந்தான். அங்கே வந்து இந்த டிரைவர் லேடி இருப்பாங்க. இந்த ரைம் எனக்கு தெரியும், இது ஒரு குழந்தைங்க பாடுற ரைமு, இதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ரைமை வந்து அவங்க முழுசாக பாடுவாங்க. நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள், இல்லைன்னா நானே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடிஞ்சுன்னா அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அது கரெக்டாக சொல்ல வரல, ஆனால் அந்த ரைம் நல்லா தான் இருக்கும். அந்த ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஃப்ரீயாக இருக்க முடியாது, யாருமே என்னை தொட முடியாது, யாருமே என்னை பிரேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த லைன்ஸ் எல்லாம் வரும். அந்த ரைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, யாருமே என்னை தொட முடியாது, யாருமே என்னை பிரேக் பண்ண முடியாது, அதாவது நோ ஒன் ஃப்ரீ, நோ ஒன் டச், நோ ஒன் ஸ்டீல் அண்டு நோ ஒன் இன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் முடிக்கணுன்னா நீங்கள் வந்து அந்த சவுண்டை நிறுத்தணும், அதாவது மியூசிக்கை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரைமானது முடியும். இப்படி அந்த மியூசிக்கை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிகிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெரீஃப் யோசனை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீனை எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் கட்டுறாங்க, அதாவது நம்ம அம்மா வீட்டை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்வர்சேஷன் இன்னும் முடியல, அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்வர்சேஷன் முடியல, நம்ம குடிகாரனோடதும் நம்ம ஹீரோயினோடதும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிராயிங் எடுத்து காட்டிட்டு, இந்த டிராயிங்கை பாரு, இந்த டவரில் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த டவரை நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே போயிடலாம், நம்ம விக்டரோட அம்மாவும் இதுதான் சொல்லியிருக்காங்க, நானும் இந்த டவரை கனவுல பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரங்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே மறுபடியும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு வந்து பார்த்தா ஜூலி வந்து கீழே படுத்துட்டு துடிச்சிட்டு இருக்கிறா. அதாவது இதுக்கு முன்னாடி 2 பேர் எப்படி துடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இவளும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்து துடிச்சிட்டு இருக்கிறா. அப்படி துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, இந்த குடிகாரனும் வந்து பார்க்குறான், மற்றவங்க எல்லாருமே சுற்றி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே இந்த எபிசோடானது முடியுது. 10th எபிசோடோட ஆரம்பத்திலேயே மார்னிங் ஆயிடுது. மார்னிங் ஆனதோடனே நம்ம அம்மாவோட வீட்டை தான் கட்டுறாங்க. நம்ம அம்மா வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம டாக்டர் வந்து ஜூலியை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறான்னா, சரி வெளியே வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அங்கே இந்த குடிக்காரன் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ஷெரீஃப் கிட்ட. நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம இந்த இடத்த பற்றி நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கல, இந்த இடத்துல இருக்கிற மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும், எல்லாமே பசிலாக இருக்குது, அதாவது நிறையா வந்து பார்த்திங்கன்னா லூப் ஹோல்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விட தெரியாத மர்மங்களும் இருக்குது. அந்த மர்மங்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ பெரிய சிரமமாக இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் பேசிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டு இருந்த ஷெரீஃப் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி நம்ம குடிகாரனை பார்க்குறாரு. இந்த சீனை காட்டிட்டு அடுத்த சீனு ஒரு வேன் ஆனது இந்த ஆர்வி கிட்ட வந்து நிற்குது. அந்த வேன்லேருந்து நம்ம பெரியம்மாவும் மொட்டையனும் இந்த எல்ஜின் பையனும் 3 பேருமே இறங்குறாங்க. இறங்குனோடனே இந்த மொட்டையை கேட்குறான், இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், அந்த பாடியை கலெக்ட் பண்ணுறக்கா, அந்த மொட்டையனோட பாடியை கலெக்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையும் பேசும்போது நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதுக்காக தான் வந்திருக்கோம், நீ போய் அந்த பக்கம் தேடு, நானும் இவனும் இந்த பக்கம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜினா பையனை கூப்பிட்டு நம்ம பெரியம்மா இந்த பக்கம் போகிறாங்க. இந்த மொட்டையனும் புலம்பிட்டு அப்படியே போகிறான். இவன் இப்படி போயிட்டு இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் சத்தம் போடுறான், இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவை சத்தம் போட்டதானே நம்ம பெரியம்மாவும் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்த மொட்டையை விழுந்து கிடக்குறான். இதை பார்த்தோன்னே இந்த வயசான நபர் என்ன சொல்கிறான்னா, நானும் கூட முதல்ல இவன் இறந்துட்டான்னு தான் நினச்சேன், ஆனால் இவன் இறக்கலன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட பல்ஸை பார்த்துட்டு அவன் கண்ணை பார்க்குறாங்க. அவன் கண்ணானது நம்ம நர்ஸோட கண் எப்படி ஒயிட் கலரில் மாறிச்சோ அதே மாதிரி அங்கே மாறி கிடக்கு. இதை வந்து நம்மளுக்கு காட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவனை தூக்குங்க, நம்ம வேனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொன்னதானே இந்த மொட்டையினும் இந்த எல்ஜின் பையனும் தூக்குறதுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது இந்த மாதிரி ஆகுமா, இப்படி இந்த மாதிரி ரொம்பவே சத்தமாக இவன் கத்த ஆரம்பிச்சதானே எல்லாருமே பயந்துடுறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு நம்ம அம்மாவோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து டாக்டர் வந்து ஜூலியை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலி நல்லா தான் இருக்கிறா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் நர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி நர்ஸு கத்துறது நம்மளுக்கு காட்டிட்டு 10வது எபிசோடோட டைட்டில் போட்டு 10வது எபிசோடானது ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சோடனே எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம ஷெரீஃப் தான் கட்டுறாங்க. நம்ம ஷெரீஃபு, சாரா, டெப்டி ஷெரீஃப்னு சொல்லிட்டு 3 பேருமே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மியூசிக்கை வந்து நிறுத்துறதுக்கான ஆன்சர் வந்து சாராவுக்கு தெரியும், நம்ம சாராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாராவை போய் பார்த்துட்டு காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி மியூசிக் வருது, மியூசிக் வந்து தூங்கினா இறந்து போயிடுறாங்க. நம்ம எல்ஜின் பையன் வந்து ஒரு ரைமை சொன்னால், அதாவது இந்த சில்ட்ரன் ரைமு,
அந்த ரைமை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அந்த ரைமில் இருக்கிற வரிகளெலாம் வச்சுட்டு ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படின்ற குழுவை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா செகண்ட் சீசனோட எண்டிங்கில் வந்து ஒரு ட்ரீக்குள்ளே போயிட்டு ஒரு குழியில் மாட்டியிருப்பார்ல, மேலே வந்து பார்க்கும்போது அந்த வயசான நபரை பார்த்துருப்பாரு, அதுவும் ஒரு டனலில். அதாவது அந்த இடத்துலேருந்து இவர் வெளியே வந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த காட்டு பகுதியில் தான் இவர் வெளியே வந்திருப்பார். அந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. 3 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி இருந்தது, இங்கே தான் அந்த வயசான ஆள் இருந்தார், இங்கே தான் அந்த மியூசிக் பாக்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாராக்கு வந்து திடீர்னுட்டு அந்த வாய்ஸ் ஆனது கேட்க ஆரம்பிச்சிருது. அந்த வாய்ஸ் கேட்கும்போது சாரா வந்து சொல்ல ஆரம்பிக்கிற அந்த வாய்ஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே, அதாவது 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அந்த மியூசிக் பாக்ஸை தேட ஆரம்பிச்சிடுறா நம்ம சாரா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃபும் வந்து பார்க்குறாரு, இங்கே எந்த ஒரு மியூசிக் பாக்ஸுமே இல்லையே, எதை தேடிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது திரும்பவும் சாராக்கு வந்து அந்த வாய்ஸ் ஆனது கேட்க ஆரம்பிச்சிருது. அப்படி கேட்க ஆரம்பிச்சதோன்னா சாரா ஒன்னொன்னுத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க வந்து நீங்கள் சஃபர் ஆகிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, நீங்கள் சஃபர் ஆகிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தருது. முக்கியமாக ஷெரீஃபான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஃபர்லேருந்து தப்பிச்சிட்டிங்க, அதனால இந்த 3 பேர்த்தையுமே அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கென்னியோட, அதாவது நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபோட கையில் இருக்கிற அந்த தழும்பை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலி, அப்புறம் நர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மொட்டையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே சஃபர் ஆகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தருது. அந்த வாய்ஸ் ஆனது ரொம்பவே அதிகமாக கேட்கறதுனால காதை பொத்திட்டு அங்கேயே கீழே உட்கார்றா. நம்ம ஷெரீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. அடுத்த சீனை நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஜூலி கிட்ட உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவும் கூட தான் இருக்காரு. ஜூலியோட நிலைமையை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை ஒரு நிமிஷம் வெளியே கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் நான் இதை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா விக்டரோட அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டவர் இருக்குது, அந்த டவரில் வந்து நிறைய குழந்தைகளை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த குழந்தைகளை விடுவிக்கிற மூலிமா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி விக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் வந்து அந்த டவரை கனவுல பார்த்துருக்கேன், அதனால நான் அந்த டவருக்கு போகலாம், அங்கேருந்து ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குதா, அங்கேருந்து ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குதா, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களாம் வெளியே போகிறதுக்கு ஏதோ வழி இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னா, தன்னோட பொண்ணு வந்து சிரமப்பட்டுக்கிறது இவங்களால பார்க்க முடியல, அதே மாதிரி தன்னோட பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிறது பார்க்க முடியாதனால ஒரு இடத்துல வந்து இவங்களால உட்காரவும் முடியல, அதனால விக்டரோட அம்மா சொன்னதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நம்ம ஜூலியை காப்பாற்றிக்கலாம், ஆனால் நீ இங்கேருந்து போனீங்கன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட வரணும், ஆனால் யாருமே வர முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அது வந்து ட்ரை பண்ண வேண்டாம் நீ சொல்கிறது அப்படின்றது தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு புரியல, என்னோடய பொண்ணை பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு, நம்ம பொண்ணை காப்பாற்றணுன்னா முதல்ல நான் இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும், இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு கீழே வராங்க. கீழே வந்து பார்க்கும்போது விக்டரும் ஈத்தன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர், ஈத்தன், அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கான ஐட்டங்களை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து விக்டர் ஒரு நிமிஷம் கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது ஈத்தன் கேட்குறா, ஏன் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா தான் ஒரு 2 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்டரை கூப்பிட்றாங்க. விக்டரும் வந்து கேட்குறான், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட அம்மா சொன்னாங்கல்ல அந்த டவருக்கு போகிறக்கான வழி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விக்டர் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொன்னதோடனே, ஐயோ உனக்கு தெரியாதா, சரி எப்படி அந்த டவருக்கு போகிறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நம்ம விக்டர் என்ன பண்ணுறான்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டவருக்கு போகிற வழி மட்டும்தான் தெரியாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ட்ரீக்கு போகிற வழி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம விக்டர் சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா, இவன் வரைஞ்ச டிராயிங்கை வந்து பார்த்திங்கன்னா போய் தேடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் பின்னாடி தான் நின்றுட்டுருப்பார். விக்டர் வந்து வரைஞ்ச டிராயிங் எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு, இதுதான் இந்த பாட்டில் ட்ரீ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவருக்கு போகிற வழி, இதுதான் அந்த பாட்டில் ட்ரீ, என்னோட அம்மா இந்த பாட்டில் ட்ரீயை சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டில் ட்ரீலேருந்து தான் அந்த டவருக்கு போக முடியும்னு என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அந்த பிக்சரை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது விக்டர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டவருக்கு போகிற வழி வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பாட்டில் ட்ரீக்கு போகிற வழி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விக்டர் சொல்கிறான். இப்படி சொன்னதோடனே நம்ம ஹீரோ வர்றாரு. வந்துட்டு விக்டர் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா,
கண்டிப்பாக நீ இதை ட்ரை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரே முடிவில் தான் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ஷெரீஃபும் டெப்யூட்டி ஷெரீஃபு சாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து அதாவது அந்த இடத்துக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கிறாரு. இவர் வெளியே வந்தார் பார்த்தீங்களா ஒரு டவர்லேருந்து, அந்த டவருக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து பேசுகிறாரு, நம்ம வேணால் அந்த மியூசிக் பாக்ஸை தேடுவோமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை நம்ம அந்த மியூசிக் பாக்ஸ் தேட வேண்டாம், நம்ம டவுனுக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. அப்போ நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன கேட்குறாருன்னா, சாரா தான் சொன்னா இல்லை இங்கே ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்குது, அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்து அந்த சவுண்டை நிறுத்தினா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூங்கலாம், மற்றபடி நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா இல்லை, நம்ம வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் என்ன கேட்குறான்னா, சரி எங்கே தேடுவா அப்படின்னு மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் கிட்ட ஷெரீஃப் கேட்குறாரு. அப்போ ஷெரீஃப் என்னன்றாருன்னா, இங்கே தேடலாம், நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம், டவுனுக்கு போகிற மூலியமா என்ன கிடச்சிட்டு போகுது, இருக்கிறவங்க எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியுமா அப்படின்னு மாதிரி டெப்டி ஷெரீஃப் சொன்னதோடனே நம்ம ஷெரீஃப் கோவம் வந்துடுது. உனக்கு ஏதாவது தெரியுதாடா, இங்கே இருக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரியுதா, இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே ஒரு மாய மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி நீ மியூசிக் பாக்ஸ் தேடுவே, எங்கே இருக்குது இந்த மியூசிக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டு இருக்கிற நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்த சீனை பாரை கட்டுறாங்க. குடிகாரன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாட்டிலெல்லாம் உடச்சிட்டு அந்த பாட்டில் எடுத்து வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ குடிகாரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரோட ஓனர், அதாவது இந்த பார் நடத்திட்டு இருந்தார்ல ஒரு நபர், அவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லூஷனாக வர மாதிரி கட்டுறாங்க. வந்து குடிகாரங்களோட பேச ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, பாட்டிலெல்லாம் உடச்சி புதுசாக இந்த சிம்பிளை வச்சு எதாவது ட்ரை பண்ணலாமா, இல்லை இந்த பாட்டிலை வச்சு இந்த சிம்பிளை ட்ரை பண்ணுற முடியுமா, ஏதோ ஒரு வித்தியாசம் கிடைக்குமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் சொல்கிறான். அப்போது இந்த பார் டெண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் இப்படி இருக்க, அந்த சிம்பிளை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீ அந்த குகைக்குள்ளே போகலாம்ல, டேபித்தா சொன்னால அந்த குகையை பற்றி, நீயே அந்த குகைக்குள்ளே போய் இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து அந்த ஜூலி பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிறா, அவள் ரொம்பவே சின்ன பொண்ணு, வயசில் சின்ன பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி இந்த பார் டெண்டர் கேட்குறாரு. இப்படி கேட்டதோடனே நம்ம குடிகாரன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பயமெல்லாம் இல்லை, நான் வந்து போகணும், ஆனால் இப்போ போகலாமா இல்லை எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பார் டெண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பயப்படுற அதனால தான் போக மாட்டேங்கிற, இல்லைன்னா நீ போய் அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றிருப்பல அப்படின்ற மாதிரி சொன்னதானே இவன் குடிகாரன் இருந்துட்டு நான் போவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அடுத்த சீனை இவன் அந்த குகைக்கு போயிடுறான். குகைக்கு போயிட்டு ஒரு நூல்கண்டன் எடுத்துக்கிறான். அந்த நூல்கண்டை வந்து ஒரு மரத்தில் கட்டிட்டு இவன் அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது கரெக்டாக உள்ளே என்ட்ரானதோடனே சறுக்கிட்டே உள்ளே போயிடுவானா, அதாவது மெதுவாக தான் நடந்து போயிட்டு இருப்பான். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் தவறுறதுனால சறுக்கிட்டே கொஞ்சம் தூரம் உள்ளே போயிடுறான். உள்ளே போனதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற டார்ச்சை வச்சுட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போக ஆரம்பிக்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டே இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு பொம்மை வருமா திடீர்னுட்டு, அதை பார்த்துட்டு இந்த குடிகாரன் பயந்துடுறான். அந்த பொம்மையை பார்த்துட்டு பயந்துட்டு பொம்மை தானவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் டார்ச் அடிச்சுட்டு திரும்பவும் அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் வந்து இந்த மனைவி இழந்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து உட்காந்துருக்கிறான். அப்போ வந்து நம்ம ஷெரீஃபோட பையன் வந்து கொஞ்சம் சமாதானம் சொல்கிறான். சமாதானம் சொன்னதானே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த நாயும் கிளம்பிடுது. இந்த நைட் டைமில் செக்யூரிட்டியாக இருப்பானுங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்காக இந்த காலனி ஹவுஸ்க்கு வெளியே இருக்கிற ஒரு மர வீட்டுக்கு போகிறாங்க. கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டுக்கிறாங்க. அப்போ இந்த வைஃபை இழந்து இந்த நபர் போகிறான். போயிட்டு என்ன கன்னெல்லாம் வச்சுட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கன்னெல்லாம் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த நபர் திரும்பும்போது கரெக்டாக இவங்ககிட்ட ஷார்ப்பான ஒரு பொருள் ஒன்று இருந்திருக்கும். அந்த பொருள் எடுத்து அவன் கழுத்தை அங்கேயே அறுத்துறான். இப்படி அறுத்ததோடனே அந்த செக்யூரிட்டிக்கு இருந்த நபர் வந்து அங்கேயே இறந்துடுறான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த சீனை காட்டிட்டு அடுத்த சீன் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, திரும்ப நம்ம ஷெரீஃபை தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா, சர்ச்சுக்கு போயிருக்காரு. சர்ச்சுக்கு போயிட்டு இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இங்கே தான் இருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கார்ட்டர் கிட்ட பேசுகிற மாதிரி இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்ச்சுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஷெரீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரியம்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம ஷெரீஃப் கிட்ட என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்னால் தான் என்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்துச்சு, அந்த வயசான நபரு அதை வந்து நான் வச்சு அந்த மான்ஸ்டரை கொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே வந்து என்னோடய ஒய்ஃபை பார்த்தேன், நான் என் ஒய்ஃபை கொன்னதும் நான் தான். என் ஒய்ஃப் வந்து அந்த ஆர்வியில் பார்க்கும்போது நான் ஒரு நிமிஷம் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நான் காட்டுக்குள்ளே போனதுனால தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, உன்னால் எதுவுமே நடக்கலை, நீ வந்து எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்க. முக்கியமாக உன்னோட ஒய்ஃபை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்த காரணமே வேறையாக இருக்கும் இங்கே ஷெரீஃபை பார்க்குறக்கு. பெரியம்மா வந்துட்டு, உன்னோட சன் வந்து மேரேஜ் பண்ணுறான், அதாவது பார்த்திமாவை மேரேஜ் பண்ணுறான், அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காலனி ஹவுஸில் நடக்க போகுது, நான் வந்து உன்னை அதுக்கு தான் கூப்பிட வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட, நீ இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணது ரொம்பவே அதிகம், அது மட்டும் இல்லாமல் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபாஸ்ட்டோடு தான் இருக்க, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அதெல்லாம் தள்ளி வை, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு உன்னோட பையன் கல்யாணம் பண்ண போகிறான், அந்த கல்யாணத்தை வந்து உன் கண்ணால் பாரு காலனி ஹவுஸில், நீ வந்தாலும் வரலைனாலும் அந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, ஆனால் நீ வந்து கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க இப்படி கிளம்புனோடனே நம்மளுக்கு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, திரும்ப இந்த குடிகாரன் தான் காட்டுறாங்க. இந்த குடிகாரன் உள்ளே போயிட்டே இருக்குன்னா, அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடமானது வருது, அதாவது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, குகை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது. இவங்க ஓரளவுக்கு சென்டராக போனதோடனே சுற்றியும் பார்க்க ஒரே பாறையாக இருக்குது. அந்த பாறை மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க படுத்துட்டு இருக்கிறாங்க, அதாவது ஹீரோயின் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா அந்த குழந்தைங்கள்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. படுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கூயி அங்கூயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனை சுற்றி முற்றி பார்த்துட்டு மேலே பார்க்குறான். மேலே பார்க்கும்போது அந்த சிம்பிளானது தெரியுது, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த சிம்பிள் இருக்குது. இதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகும்போது திடீர்னு அந்த குழந்தைகளும் அந்த சிம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிருது. இதை வந்து இவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி வேப்பாடிஞ்சு நின்றுட்டு இருக்கிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, ஃபாரஸ்ட்குள்ளே தான் காட்டுறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே இந்த விக்டர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டுருக்கிறான். விக்டர் ஹீரோயினும் 2 பேருமே பேசிட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்படி பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது விக்டர் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். இங்கே தான் அந்த பாட்டில் ட்ரீ இருக்குது அப்படின்னு மாதிரி நிற்கும்போது அந்த பாட்டில் ட்ரீ அந்த இடத்துல இல்லை. நம்ம விக்டரா வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நம்ம ஒரு வேளை மாறி வந்திருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த பாட்டிலோட சவுண்ட் ஆனது கேட்குது. அதாவது காற்றுக்கு 2 பாட்டிலும் உரசுனா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்ட் ஆனது இவங்களுக்கு கேட்குது. கேட்டதோடனே விக்டர் இங்கே தான் இருக்கும், வா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அந்த பாட்டில் ட்ரீ அங்கே தான் இருக்குது. இந்த பாட்டில் ட்ரீ அங்கே இருந்ததானே நம்ம விக்டர்னு சொல்கிறான், இதுதான் நான் சொன்ன பாட்டில் ட்ரீ அப்படின்னு மாதிரி. நீ இந்த பாட்டில் ட்ரீக்குள்ளே போனேன்னா அந்த டவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, என்னது இந்த மரத்துக்குள்ளே போகிறதா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், இங்கே வா உனக்கு காட்டுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விக்டரும் எடுத்துகிட்டு போய் அந்த ஹோலை காட்டுறான். அதாவது இது வெறும் பாட்டில் ட்ரீ இல்லை, இது ஒரு ஃபாரெவர் ட்ரீ. இந்த ட்ரீ மூலிமா நம்ம வெவ்வேறு இடத்துக்கு போக முடியும். இந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வெவ்வேறு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகும், ஸ்பெஷல் ட்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோடய அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ட்ரீக்குள்ளே போனேன்னா நீ அந்த டவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட விக்டர் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரீக்குள்ளே போக போகிறாங்க. அப்போ விக்டர் வந்து ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டுறான். இதில் கொஞ்சம் உனக்காக ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்டியை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த ட்ரீக்குள்ளேயும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா, கரெக்டாக அந்த டவருக்கு முன்னாடி போயிடுறாங்க. டவருக்கு முன்னாடி போயிட்டு அந்த டவரை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. இவங்க கனவுல பார்த்தா அதே டவர் தான், அது மட்டும் இல்லாமல் அந்த டிராயிங்லையும் இதே டவர் தான் இருந்திருக்கு. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் நம்ம பார்த்திமாவுக்கும் அண்டு நம்ம ஷெரீஃபோட சன்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்துகிட்ருக்குது. அந்த மேரேஜில் நம்ம பெரியம்மாவும் ஷெரீஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றபடி அந்த கல்யாணம் பண்ணுற அவங்க 2 பேர், அவ்வளோதான். இவங்களுக்குள்ளே தான் அந்த மேரேஜ் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஷெரீஃபுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஷெரீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸை வச்சு நின்றுட்டு இருக்கிறத நம்ம பெரியம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஷெரீஃப் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது என்ன யோசிச்சுட்டுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு, வெளிச்சந்தா இரவு போக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் உடனே இங்கேருந்து போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் நேராக கிளம்பி போய் எங்கே போகிறாருன்னா அந்த ட்ரக்குக்கு தான் போகிறாரு. அதாவது அன்னைக்கு அந்த டனல்லேருந்து வெளியே வந்தார் பார்த்தீங்களா ஒரு தீப்பந்தத்தோட, அந்த ட்ரக்குக்கு தான் போகிறாரு. அந்த ட்ரக்குக்கு போயிட்டு அந்த தீப்பந்தத்தை தேடுறாரு. தேடி எடுத்துகிட்டு வெளியே வர்றாரு. அந்த சமயத்தில் இந்த வைஃபை இழந்தான் பற்றி ஒரு நபர், அதாவது அந்த கண்ணங்கூட திருடிட்டு வந்தானல்ல, அவன் அங்கே வந்துடுறான்.
வந்துட்டு கன் பாயிண்டில் நம்ம ஷெரீஃபை நிறுத்திடுறான். நம்ம ஷெரீஃபும் வந்து சமாதானப்படுத்துறாரு. டே என்னடா ஆச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லாமே உன்னால தான், நீங்கள் தான் முதல்ல வந்து அந்த காட்டுக்குள்ளே போனீங்க, காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டவுன் வந்து நல்லா தான் இருந்தது, நாங்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாம் உங்களால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன் எடுத்து சுடுவானா. சுடுறதுல நம்ம ஷெரீஃபுக்கு வந்து ஒரு புல்லட் இறங்கிடுது. அதே சமயம் நம்ம ஷெரீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கீழே வந்துடுறாரு. கீழே வந்ததுன்னு அதே வேகத்தில் கன் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை இவர் சுட்டுறாரு. சுட்டதுன்னு அவனும் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் திரும்ப அந்த டனல் இருந்த பிளேஸுக்கு தான் போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த தீம்பந்தத்தை ஏற்றுறாரு. ஏற்றுந்தோன்னே இவர் திரும்பவும் அந்த டனலுக்கு போயிடுறாரு. போய் பார்க்கும்போது அந்த மியூசிக் பாக்ஸ் ஆனது அங்கே தான் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வயசான நபரை எப்படி சங்கிலியில் கட்டி போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஜூலி, நர்ஸு, அப்புறம் இந்த மொட்டைன்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையுமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஷெரீஃப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாக்ஸை உடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு வாய்ஸ் ஆனது கேட்குது. யாரா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இவரோட வைஃப் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஷெரீஃபை வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இந்த மக்களை நீ காப்பாற்றுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃபை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் இதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்போ நம்ம ஷெரீஃபோட வைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு அவங்க சஃபர் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 3 பேருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருது. இப்படி கத்திட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு எது கரெக்டாக அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃபோட ஒய்ஃபும் மறுபடியும் பேசுகிறாங்க. இங்கே பாரு, இப்போதைக்கு அவங்க கத்திட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க இன்றைக்கி சாக மாட்டாங்க, ஆனால் நாளைக்கு தான் சாக போகிறாங்க, அதனால் நீ ஒன்று விட்டுரு, இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஷெரீஃபும் வந்து இந்த 3 பேர்த்த திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததோடனே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த மியூசிக் பாக்ஸை உடைக்கிறாரு. உடச்சிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கால்லையே எட்டி உதச்சி சுக்கு நூறாக உடச்சி வீசுகிறாரு. இதை நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்படி காட்டுனோடனே என்ன ஆகுதுன்னா, அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் நம்ம ஜூலி, இந்த நர்ஸு, அப்புறம் இந்த மொட்டைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண் முழிக்கிறாங்க, பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப்பந்தத்தை அணைச்சிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டவருக்கு போயிருப்பாங்கள்ல, அந்த டவருக்குள்ளே போகிறாங்க. இவங்க கனவுல எப்படி பார்த்தாங்களோ அந்த டவரை அதே மாதிரி தான் அந்த டவர் இருக்குது. மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி டாப்புக்கு போயிட்டாங்க. டாப்புக்கு போய் பார்க்கும்போது அங்கே வந்து பழைய காலத்துலலாம் எப்படி இந்த டவரெல்லாம் செயல்பட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் செயல்பட்டுருக்கு. நடுவில் ஒரு தீப்பந்தம் இருக்குது. அந்த தீப்பந்தத்தை சுற்றி ஒரு கிளாஸாக இருக்குது. அந்த கிளாஸ் வெளிச்சம் தான் இந்த காடு பூரா பரவிட்டு இருந்திருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே கண்ணாடி கிளாஸாக தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த காடு மொத்தமும் தெரியுது. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் ஆனது நம்ம ஹீரோயின் பின்னாடி கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட இந்த சின்ன பையன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். நின்றுட்டு என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிருங்க, இதை நான் வேணும்னு பண்ணல, ஆனால் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த டவர்லேருந்து தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயினு கீழே விழுகிற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறாங்க. இப்படி கண் முழிக்கிறத நம்மளுக்கு காட்டிட்டு இந்த சீசன் 2ல் எபிசோட் 10 முடியுது.